ரூபாய் உரிமை தொகை வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெண் சமுதாயம் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் முன்பு அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்க விடாமல் பாஜக மற்றும் அதிமுக கூட்டம் செய்த சூழ்ச்சியை தடுக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக கூறினார். மத்தியில் இருக்கிற அந்த ஒரு பாஜக கூட்டமும் அதுபோல மாநிலத்தில் அவர்களுக்கு அடிமையா இருக்கிற அதிமுக கூட்டமும் இந்த தேர்தலை ஒட்டி சதிவலை பண்ணி வழக்கு தொடர்ந்து இந்த மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று அவர் செய்த சூழ்ச்சியை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்கூட்டியே பிப்ரவரி மாசத்துக்குரிய 1000 ரூபாய், மார்ச் மாசத்துக்குரிய 1000 ரூபாய், ஏப்ரல் மாசத்துக்குரிய 1000 ரூபாய் 3000 பிளஸ் மே மாசத்துக்குரிய சிறப்பு மகளிர் உரிமை தொகை 2000 ஆக மொத்தம் 5000 ரூபாய் இன்னைக்கு எல்லாருடைய வங்கி கணக்குகளிலும் வரவு வைக்கப்பட்டு வருது. இது மிகவும். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், யாரும் எதிர்பார்க்காத வகையில் மகளிருக்கு 5000 ரூபாய் உரிமை தொகையை அறிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவிப்பை வரவேற்பதாக கூறினார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் புதிதாக திறக்கப்பட்ட மரபணு ஆய்வகத்தில் சபாநாயகர் அப்பாவு குத்துவிளக்கேற்றி பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதானியை காப்பாற்றவே ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டதாக கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிருக்கு 5000 ரூபாய் வழங்கி இருப்பதால் தமிழகம் முழுவதும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் அறிவித்தாலும் முன்பணமாக அந்த பணங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் 3000 ரூபாய் 3 மாதத்துக்குரிய முன்பணத்தை கொடுத்த முதல்வருக்கு தமிழ்நாடு மக்கள் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியும் எழுச்சியோடு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் முத்துசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலை காரணம் காட்டி சிலர் நீதிமன்றத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் கிடைத்ததால் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் 5000 ரூபாய் உரிமை தொகையை இன்று வழங்கியிருப்பதாகவும் தேர்தலை முன்னிட்டு அல்ல என்றும் கூறினார்.